ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, வாஷ் பேஷனு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் எப்படி வந்து பைப் லைனை மார்க் பண்ணுறதுன்றது தான். அது ஷேர்வெல் மெத்தடு காங்கிரீட் வாலில் நம்ம எப்படி வந்து ஒரு பைப் லைனை எப்படி நம்ம கன்சில் பண்ணுறது, இதுக்கு என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறதுன்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இது அப்புறம் பாத்ரூமு, இது எல்லாமே வந்து ஷேர்வாலு, அதாவது ஷேர்வால்னால் காங்கிரீட் வாலு. இது ஃபுல்லாகவே இது வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இன்னும் ரூஃப் வந்து போடலை. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து வேலை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வேலை ஃப்ரீயாக இருக்குது. அதனால் வந்து இப்போ முடிச்சு கொடுத்துடலான்றதுனால பைப் லைனை எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி நம்ம மார்க் பண்ணிக்கிறோன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாத்ரூமு. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறோம். இது வந்து என்ட்ரி ஆகிட்டு இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து வாஷ் பேஷன் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் டைவர்ட்ரு யூஸ் பண்ணுறோம். டைவர்ட்ரு வந்து ஹாட் அண்ட் கூல்டு வாட்டர் வந்து நம்ம ஜாக்வார் பிராண்டில் கேட்டுக்காங்க. அதனால் வந்து டேரெக்டாக என்ட்ரன்ஸ்லேயே ஓப்பன் டோர், பாத்ரூம் ஓப்பன் டோர் இருந்தால் டேரெக்டாக வந்து வாஷ் பேஷன் தெரியுற மாதிரி இதில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு நம்ம இப்படி பண்ணியிருக்கோன்னு தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைவர்ட்ரு பாருங்கள், இதுதான் டைவர்ட்ருனுடைய சென்ட்ரு. அதாவது வந்து சைடு வால்லேருந்து 15 இன்ச்சு சென்ட்ரு பண்ணி ஹைட்டு வந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் லெவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபினிஷிங் லெவலு. இதில் வந்து ஃபினிஷிங் லெவல் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து 4 அடி அந்த டைவர்ட்டினுடைய சென்டரும், சைடு செவத்துலேருந்து 15 இன்ச்சு சென்டரும் நம்ம வந்து அந்த டைவர்ட்டை வந்து டேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதில் லெஃப்ட் சைடில் வந்து ஹாட் வாட்டரும், ரைட் சைடில் கோல்டு வாட்டருன்ற இல்லை லைனை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், தெரியும். இதிலே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாத்ரூமில் ஹரிசாண்டலில் போகிற லைனு. இது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா, பாத்ரூமை சுற்றி எவ்வளோ அளவு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள், இந்த ஃபினிஷிங் லெவல் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபினிஷிங் லெவல்லேருந்து 2 ஃபீட்டு, அதாவது 2 அடி வச்சு நம்ம வந்து சுற்றி வந்து பைப் லைன் வந்து லைன் ஓட்டியிருக்கோம். பார்த்து நமக்கு தெரியும். இது எவ்வளோ ஆகலன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்புக்கு வந்து முக்கால் பைப்புக்கு வந்து 4 சென்டிமீட்டர், 2 பைப்புன்றதுனால நம்ம வந்து 9 சென்டிமீட்டர் வச்சுருக்கோம். அது வந்து பைப்புங்க கேப்பு கொடுக்குறதுனால. அதனால் இப்போ வந்து 4 சென்டிமீட்டர் வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது எதுக்கு 2 பைப்புன்னா, ஒரு ஹாட் வாட்டர், கோல்டு வாட்ரு. இதில் வந்து டைவர்ட்ரு இருக்குது. வாஷ் பேஷனுக்கு டைவர்ட்ரு, நம்ம வந்து குளிக்கிறதுக்கும் டைவர்ட்ரு, ஷவரு டைவர்ட்ரு, ஒரு ஹீட்ரு. அதனால் வந்து நம்ம வந்து 2 இடத்துல போகிறதுனால நம்ம போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வந்து வேஸ்ட் லைன் போகிற 1.25 பைப்பு. இது அதே சென்டரில் தான் 15 இன்ச்சு வச்சு சென்ட்ரு, கீழே வந்து ஃபினிஷிங் லெவல் வந்து 21 இன்ச்சு வச்சு எனக்கு பாட்டம் ட்ராப் செட் பண்ண போகிறோம். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் லெவல்லேருந்து கிடைக்கிற வேண்டிய அளவு. இதில் 1 இன்ச்சு முன்ன பின்ன போகலாம். ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து இப்போ வந்து டைல்ஸ் போடக்குள்ள 1 இன்ச்சு முன்ன பின்ன வரும். அதனால் வந்து நமக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம வந்து கரெக்டாக இந்த அளவு சொல்கிறேன். இந்த அளவில் வச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பாத்ரூம்பு. இதுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு தான் நான் சொல்கிறேன். ஃபினிஷிங் அளவு மெஷர்மெண்ட்டு தான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஒரு சில அளவு வந்து நான் வந்து என்னுடைய இதுக்கோசம் ஹவுஸ் ஓனருக்கோசம் அது என்னென்ன அளவு நான் வந்து சொல்கிறேன். அது வந்து ஹீட்டரும் ஷவருனுடைய ஹைட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கூட வச்சு பார்த்தீங்கன்னா எப்படின்னு வீடியோவில் சொல்லுங்கள். இது அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீட்ரு பார்த்திங்கன்னா அதேமாரி ஹீட்ரு பாயிண்ட்டும் அது இப்படி தான். இதுதான் சொன்ன பாருங்க, இது வந்து 7 ஃபீட்டில் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். 7 ஃபீட்டில் கொடுத்து இது வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது ஏன் 7 ஃபீட்டு கொடுத்தோன்னா வந்து 6 ஃபீட்டில் நம்ம கொடுப்போம். அது கொடுக்கக்குள்ளே வந்து ஹீட்ரு வந்து இதில் வந்து ஹரிசாண்டலில் மாட்டுற ஹீட்ரு. அதனால் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும், பார்க்கறதுக்கு ஏசியினுடைய மாடலில் இருக்கும். அதனால் வந்து ஹைட்டாக இருந்தால் நமக்கு வந்து நல்லாயிருக்குன்றதுனால நான் ஒரு அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து லெஃப்ட் சைட்லேயும், கோல்டு வாட்டர் வந்து ரைட் சைட்லேயும் கொடுத்துருக்கேன், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா WC. அதாவது பார்த்திங்கன்னா இந்த WC வந்து EWC சிங்கிள் பீஸு, அதாவது கோலார் பிராண்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் லைனு நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே வேஸ்ட் லைன் வந்து இதுக்கு வந்து போட்டு நம்ம வந்து டோனி பேப்பர் வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, இது வந்து பேக் சைட்லேருந்து 350 சென்டிமீட்டர் அதாவது வந்து 350/400 பேசிக்காக கோலார் பிராண்டில் இருக்குது. அதனுடைய அளவு மெஷர்மெண்ட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு உண்டு நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சுருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா ஷவரு வந்து டைவர்ட்ரு பார்த்திங்கன்னா, டைவர்ட்ரினுடைய சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஃபிட்டு கொடுத்துருக்கேன், 4 அடி கொடுத்துருக்கேன். இது ஃபினிஷிங் லெவல் தான், இது இந்த மாடலில். அடுத்தது இதில் டைவர்ட்டில் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஹாட் வாட்டரும், ரைட் சைடில் வந்து கூல்டு வாட்டருன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா டைவர்ட்டில் அப்படி தான் இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம பைப் லைன் வந்து
எதுவும் பின்னாமல் கொள்ளாமல் கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து ஸ்பவுட்டினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா தர லெவலேருந்து கரெக்டாக வந்து 2 அடி இருக்கணும். அதாவது 2 அடின்றது 30 இன்ச்சு. இந்த 30 இன்ச்சில் 31, 32 முன்ன பின்ன போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுபோல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி தான் கொடுத்துருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது எல்லாமே நான் ஃபினிஷிங் லெவல் கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இது தர லெவலுக்காக 1 இன்ச்சு இறங்கலாம், 1 இன்ச்சு ஏறலாம். அது வந்து முன்ன பின்ன அது பாருங்கள். ஷவர் வந்து 8 அடி கொடுத்துருக்கேன். அதாவது 8 அடியில் வந்து உங்களுக்கு வந்து ஷவர் ஏதாவது ரெயின் ஷவர் போட நல்லா பார்க்கறதுக்கு வந்து இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைப் லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம சிபிசி பைப் லைன் தான் போட போகிறோம். ஷேர் வாலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிபிசி பைப் போடுறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது அதிக காடி எடுக்க வேண்டிய வேலை கிடையாது. நம்ம வந்து டெப்த் இருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆசீர்வாத்தில் சிபிசி பைப் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெஷர் பம்பு கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டைவர்ட்னால ஒரு வேளை டைவர்ட் வாட்டர் வந்து மிங்கிள் ஆகி அடுத்த பைப்பு போகக்கூடாதுன்ட்டு தான் இது நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கிங் ஒர்க்கு, அடுத்து கட்டிங் போட்டு இது வந்து நம்ம சிப் பண்ணி தான் இருக்கோம். ஷேர் வால் மெத்தடில் வாலில் நம்ம வந்து ப்ளம்பிங் பைப் லைனை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணி இதை வந்து நம்ம வந்து 5 இன்ச் பிளேடை போட்டு கட்டிங் போட்டு வைப்ரேட்டர் மிஷினை போட்டு உடச்சி எடுத்துகிட்டு செங்கல்லாம் நம்ம எப்படி பண்ணுமோ அதே போல் காங்கிரீட்டில் மிஷினில் தான் எல்லாமே பண்ண போகிறோம். மிஷினில் பண்ணி நம்ம வந்து ஒர்க்கை வந்து செய்ய போகிறோம். இதுபோல் உங்களுக்கு ப்ளம்பிங் சம்மந்தமான நெக்ஸ்ட் வீடியோனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மேலும் மேலும் ஃபாலோ பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.